நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 217வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் செல்வமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 34 வயது நிறைந்த ஒரு பெண்ணிற்கும், மேலும் அவங்க பையங்க கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 வயது சிறுவனுக்கும் இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் யாரோ கதவை அடிக்கடி தட்டுவது போலவும், மேற்கொண்டு ஆந்தை அலறல் சத்தத்தோடு அவங்க வீட்டு மேற்கூரை ஓட்டு விடுங்க, அந்த ஓட்டின் மேலே யாரோ ஓங்கி ஓங்கி நடந்து போவது போல், இதுபோல் அதிபயங்கரமான சம்பவத்தை கேட்டு இதற்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்க கணவருக்கு கால் பண்ணி, உடனடியாக இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, 2 நாளைக்கு ஒரு முறை இப்படி நடக்கு, இந்த வீட்டில் எங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க கணவர் இந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்தாரா, அவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த மர்மமான சம்பவத்தை தான் நாம் 217வது எபிசோடாக இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி, நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமான அமானுஷ சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது ராமநாதபுரத்தில் இருந்து சரியாக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கேசவன் மற்றும் செல்வமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவுக்கும் பையனுக்கும் தாங்க இந்த அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த செல்வமாரி அவங்களது கணவர் பேர் உச்சிக்கண்ணனுங்க. அவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ரொம்ப கடன் சுமை இருக்குது, கடன் நெருக்கடி இருக்கிற காரணத்தினால அவங்க கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இது யார் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வமாரி அவங்களுடைய வீடு தான், அவங்க அப்பா வீடு தாங்க. அம்மா முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இப்போ இடையில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வீடு சும்மா தான் நடக்குது. நம்ம சொந்த வீட்டில் கணவர் வீட்டில் நம்ம இருந்தோம்னா கடன் சுமை காரணமாக நிறைய பேர் தொந்தரவு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இங்கே வந்துடுவோம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு 10 நாளுக்குள்ளே, ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாருங்க அந்த உச்சிக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வமாரி அவங்க கணவர். அப்படி போனதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தாங்க இந்த அதிபயங்கர சம்பவம் இவங்களுக்கு நடக்குது. அவங்க ஒன்றுபோல இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் கிளம்பி போயிருக்காங்க. அப்படி போனதுக்கப்புறம் ஒரு அமாவாசை காலம் அந்த நேரத்துக்கு வருதுங்க. அப்படி வந்த இடத்துல ஒரு இரவு நேரத்துக்குங்க சரியாக ஒரு சாமத்து வேலையில் தூரத்தில் ஏதோ ஆந்தை அலறக்கூடிய சத்தம் முதல்ல செல்வமாரி அவங்க காதுக்கு தெளிவாக கேட்குது. பையன் நல்ல சின்ன பையனாங்காட்டி கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாங்க. அப்படி செல்வமாரி காதுக்கு கேட்கும்போது காது கொடுத்து என்ன அப்படின்ட்டு, ஆந்தை அலறக்கூடாதே, வீட்டுக்கிட்ட ஆந்தையோ புறாவோ அலறுனா அதுக்கு ஒரு அபசகுடமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இருக்கும்போது அப்படியே அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு கரையோரத்தில் அவங்க ஒரு குளத்துக்கரை மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குங்க. இது கிராமத்து இடம் தாங்க, அதனால் கொஞ்சம் ஒதுங்கினாப்பில் தான் இவங்க வீடு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய பனைமர ஓலை கீற்றுகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு பயங்கரமாக சத்தம் எழுப்புது. இந்த சத்தத்தோடு அப்படியே மர்மமாக ஏதோ முணங்கிக்கிட்டே இவங்க வீட்டு கதவை தட்டுவது போல இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு பதறிட்டாங்க. ஏன்னா கணவர் இல்லாத நேரம் இது என்ன, யாரும் கிராமத்துக்குள்ளே யாரும் சேட்டை எதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கும்போது அது ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் போல் கேட்குதுங்க. மேற்கொண்டு மர்மமாக கதவை தட்டினவங்க அதற்கப்புறம் அந்த வீட்டின் ஓட்டு மேலே ஏறி ஓட்டு மேலே நடப்பது போலலாம் இருக்குது. விடிய விடிய இவங்களுக்கு இந்த தொந்தரவு தான். பையன் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. பையனுக்கு அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு இவங்களும் பதட்டத்திலே யாராக இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க கைவசம் போன் கிடையாது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கலக்கமாகத்தாங்க வீடு இருந்து வருது. அந்த ஒரு காரணத்தினால உதவி கூட யாரும் கூப்பிட முடியல. சத்தம் போட்டால் எதுவும் பிரச்சனை ஆயிருமோ, இது என்னன்னு கூட தெரியல. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு அவங்க அவ்வளோ பதறி போய் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் விடிய விடிய அப்படியே வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருந்துட்டாங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் வேலையாக எழுந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தள்ளி இருக்குது இல்லையா வீடு, அதில் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் விடிய விடிய இப்படியெல்லாம் நடக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலை அப்படிங்கும் போது அவங்க எல்லாருமே உத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இவங்ககிட்ட சொல்கிறாங்க, செல்வமாரிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமே வந்து இங்கே வந்து இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயம் இருக்கும். சத்தம் வந்து கேட்கத்தான் செய்யும். வெளியில் வந்து பார்த்தோன்னா யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ உருட்டுறது போல் இருக்கும். மேற்கொண்டு வந்து இந்த பனைமரத்தை பார்க்கலே எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு செல்வகுமாரி வந்து என்ன சொல்கிறீங்க, அப்பா தான் கொஞ்ச நாளாகவே வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவர் ஒரு மாந்திரிகராக இருந்து வந்திருக்கிறாரு. அது முழு நேர தொழிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. மாடு கன்று வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாந்திரிக வேலையிலே வந்து அப்பைக்கப்போ ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வருது. அந்த 2 பனை மரத்துக்கிட்ட தான் வந்து யாருக்கும் காற்று கருப்பு பிடிச்சிருந்தாலோ எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீக்கி கொடுப்பது அந்த மரத்துக்கு கீழே வச்சு தான். அந்த ஒரு காரணத்தினால் அதை பார்க்கல எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து செல்வமாரி அவங்களுக்கு வந்து தெரியும், அப்பா வந்து இறந்து போகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் நுப்பாட்டிட்டாங்க. இப்போ இறந்து போய் 1.5 வருஷம் ஆகுது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது 1.5 வருஷமாக உங்கள் வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்கத்தான் செய்யும். நீ அடிக்கடி நீங்கள் வந்து இந்த வீட்டை வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. உங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு வந்தீங்க, அடுத்து திதி கொடுக்குறதுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வரவே இல்லை. அப்படியே வேர்ச்சி. இப்போ நீங்கள் இங்கே வரும்போது கூட நான் வேண்டாம் தாயி, வேறு ஏதாவது பாருமா வீடு பக்கத்தில் யாருக்குன்னு சொல்லி உன்ட்ட சொல்லாமல் சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. யாருக்கு? செல்வமாரிக்கு வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்க, நேற்று நடந்த விஷயத்தையும் இவங்க சொல்கிறதையும் பார்க்கல. அவங்களுக்கே பயமாயிருச்சு. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம் 10 நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ திடீர்னு வருது அப்படிங்கும்போது வந்து நேற்று என்ன நாள் தெரியுமா தாயி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லி இந்த செல்வமாரி சொல்லியிருக்காங்க. அமாவாசைக்கு அமாவாசை இப்படி கண்டிப்பாக கேட்கும். மற்ற நாட்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கவனிச்செல்லாம் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து கேட்கத்தான் செய்யும். மேற்கொண்டு வந்து ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு எங்களுக்கு வந்து ஏதோ தெரியுங்கிட்டு, ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் யாரும் இங்கிட்டு வரமாட்டோம் தாயி, ஏன்னா இது கார்னர் வீடாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி சொல்லும்போது இவங்க வந்து பதறிட்டாங்க. சரி, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க அப்பா வந்து மாந்திரிக வேலையில் அப்பைக்கப்போ ஈடுபடுவதை பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன பையன் 8 வயசு பையனை வச்சிருக்கமேன்னு சொல்லி ஒரு பதட்டம் தான். மேற்கொண்டு வந்து வேறு எதுவும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், ஏன்னா இதை விட்டால் நமக்கும் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்று இரவு வந்து அப்படியே பொழுத கழிக்கிறாங்க. எதுவும் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சரியாக ஒரு 2-3 நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு 3 நாள் கழித்து வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க பையனுக்கு வந்து ஆசையாக வந்து கறி எடுத்து கொடுப்போம், ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கறி சோறு நம்ம வச்சு கொடுத்தல பையன் வந்து கறி நல்லா விரும்பி சாப்பிடுவாப்பிலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பையனுக்காக வந்து கொஞ்சம் கறி எடுத்து அந்த வீட்டில் சமைச்சு வச்சு சாப்பிட்றாங்க. பகல் நேரத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி அன்று இரவு நள்ளிரவு நேரத்திற்கு இதே போல் வந்து வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. பயங்கரமாக தட்டுறாங்கன்னு சொல்கிறத விட முட்டுறாங்க, அதை மாதிரி தாங்க இருக்குது. பயங்கரமாக ஃபோர்ஸாக யாரோ அந்த கதவுல வந்து முட்டிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. இவங்களுக்கு வந்து தூக்க சடவில் இருந்தவங்க திடுக்கிட்டு எழுந்துட்டாங்க. ஏன்னா நள்ளிரவு தான் இந்த சம்பவம் நடக்குது. உடனடியாக அதே மாதிரி காது கொடுத்து கேட்குறாங்க, என்னடா இது அதே மாதிரி கேட்குது அப்படிங்கும்போது ஓட்டுக்கு மேலே யாரோ நடப்பது போல் இருக்குதுங்க. நடந்து பின்பக்கம் கொல்லப்புறத்தில் குதிப்பது போல் இருக்குது. பின்பக்கம் கொல்லப்புறம் அப்படிங்கிறது வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. இவங்க வந்து அதை வந்து பயன்பாட்டில் இல்லை. இவங்க அப்பா இருக்கும்போது வந்து மாடு கன்று கட்டி போட்டுருந்துருக்குறாங்க. அந்த இடத்துக்கும் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு வழியாக தான் வீட்டுக்குள்ளே வர முடியும். கதவெல்லாம் லாக் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து என்னடா இது பின்பக்கம் வர்ற மாதிரி ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பதட்டத்தோடு வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமாக பின்பக்க கதவை வந்து தட்டுவதை பார்த்து பையனை திடுக்கிட்டு எழுந்துட்டாங்க. அவங்க பையன் கேசவன் உடனே அம்மா என்னம்மா என்னம்மா அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் இல்லை தம்பி, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு போயிட்டாங்க. பூஜை அறைக்கு போய் சீலக்காரி அம்மன் அப்படிங்கக்கூடிய அம்மனை வந்து இவங்க வந்து நல்லா இஷ்ட தெய்வமாக வழிவிடுவாங்க. மேலும் வந்து முத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பா பேர் தாங்க, அவங்க குலதெய்வ சாமியின் பேர் முத்தையா அப்படின்னு சொல்லி முன்னோர் வழிபாடு செய்வாங்களாம். அந்த முத்தையை அவங்களே நினச்சிக்கிட்டே அந்த ரூமுக்குள்ளேயே வந்து பூஜை அறைக்குள்ளேயே குத்து விளக்குக்கிட்டே உட்காந்துக்கிட்டாங்களாங்க. விளக்கு ஏற்றிட்டு அப்படியே உள்ளே உட்காந்துட்டாங்களாம் பதட்டத்தோடு. அவங்க பையன் இவங்க பண்ணுறதை பார்த்து அந்த பையனும் பயப்படுதாங்களாம். ஆனால் இருந்தாலும் வந்து ஒன்றும் நடக்காதையா, கவலைப்படாதையான்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தோடு நடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஓலை கீற்று, அதாவது அந்த பனை மரத்தின் ஓலை கீற்றுகளும் பயங்கரமாக ஒன்று உரசிக்கிட்டு அப்படியே காற்றுனா எப்படி இருக்கும் பயங்கரமாக ஆடுன்னு அந்த சத்தமெல்லாம் கேட்குது. இப்போ வந்து ஒரு பயங்கரமான சத்தத்தோடு வந்து கதவு வந்து ஓப்பன் ஆகுதுங்க. பின்பக்க கதவு திறந்துருச்சு. கூட கொஞ்சம் பதறி போயிட்டாங்க, என்ன நடக்க போதும் அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோடையே வந்து பூஜை அறை விட்டு எக்காரணம் கொண்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. அடுப்படிக்குள்ளே ஏதோ ஒன்று விருட்டுன்னு போன மாதிரி இருந்திருக்குது. உடனடியாக அவங்க பதறி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே கூடி இருக்கக்கூடிய பூஜை அறை லைட்டு ஆல்ரெடி போட்டாங்க, ஒவ்வொரு லைட்டையும் போட்டாங்க, ஓடிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பூஜை அறைக்கு மறுபடி வந்துடுவாங்க. ஆனால் என்ன தான் லைட்டு போட்டாலும் அந்த கிச்சனுக்குள்ளே உருட்டக்கூடிய சத்தம், அதாவது அடுப்படிக்குள்ளே வந்து உருட்டக்கூடிய சத்தம் வந்து கேட்குதுங்க. இவங்க கறி எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து யாரோ வந்து உருட்டிக்கிட்டு இருப்பது போல் வந்து தெளிவாக தெரியுது. இதை வந்து பதட்டத்தோடு வந்து இங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. வருவோம் என்ன வந்துட்டு பையனை மட்டும் கண்ணை நல்லா பொத்தி அணைச்சி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ கத்தியும் உதவிக்கு கூட முடியலை, ஏன்னா கத்தி கூப்பிட்டோம்னா அது எங்கே உள்ளே வந்துடுதோ அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் அப்படியே இருக்கிறாங்க.
அப்படியே நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அதற்கப்புறம் வந்து அப்படியே அந்த உருட்டக்கூடிய சத்தமெல்லாம் மௌனமாக அமைதியாயிருந்துங்க. ஒரு வெறித்தனமான ஒரு ஏப்பம் விடுவது போல் ஒரு சத்தம் மாதிரி கேட்டிருக்குதுங்க. கொடூரமாக அந்த சத்தம் கேட்டிருக்குது. அப்படியே நடுங்கிக்கிட்டு அந்த சத்தத்தை கேட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க. அதற்கப்புறம் அந்த சத்தமும் குறைஞ்சி அந்த வீடு நார்மல் ஆகுதுங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல விடிய ஆரம்பித்த உடனே நல்லா விடிஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே வந்து அவங்க சொந்த வந்த வீடுகளில் வந்து இந்த மொபைல் ஃபோன், அதாவது டெலிஃபோன் இருக்குதுங்க. அப்போ நேரத்துக்கு வந்து மொபைல் ஃபோன் இவங்ககிட்ட கிடையாது. உடனடியாக அந்த டெலிஃபோனை போய் இவங்க வந்து அவங்க கணவர் வந்து போகும்போது அட்ரஸ் கொடுத்து தான் போயிருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் போகிறோமா, எதுவும் அவசரம்னா இந்த நம்பருக்கு கூடுமா, மாதம் மாதம் செலவுக்கு எதுவும் பணம்னா நான் அனுப்பி வைப்பேன், என்னென்ன வேணுமோ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தினால அந்த நேரத்துக்கே உச்சிக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணாச்சிக்கு வந்து இவங்க வந்து உறவுக்காரங்க ஃபோனில் இருந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூடும்போது அவரும் வந்து எடுக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் வந்து என்னம்மா நீ இந்த காலத்தில் இப்படி இருக்கம்மா அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்பா வந்து மாந்திரீகத்தை கைவிட்டாலும் இங்கே வேற என்னவோ இருக்குது, கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட ஆன்மா இங்கே வந்திருக்க வாய்ப்பு கிடையாது, நீங்கள் உடனடியாக ஊருக்கு கிளம்பி வாங்க, இந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுங்க, இல்லை வேறு எங்கேயாவது எங்களை போய் குடியமர்த்தி வச்சுருங்க, என்னால் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதுங்க அப்படின்ட்டு ஓன்னு சொல்லி அழுகிறத பார்த்துட்டு அவரும் வந்து சரி நான் உடனடியாக வர முடியாதுமா, நான் இதுக்கு வேறு ஒரு வழி பண்ணுறேன், ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, இந்த 2 நாள் நீ இங்கே இருக்காட்டி கூட பரவாயில்ல, அங்கே கூடி சொந்த வந்த வீட்டில் தங்கி முறையை கழிச்சிக்கோ, அப்படி இல்லைன்னா நீ நம்ம ஊருக்கே போய் அங்கே போய் இருமா, நான் வந்துடுறேன் அப்படிங்கும்போது நான் நம்ம ஊருக்கே போயிடுறேங்க அப்படின்ட்டு உடனடியாக வந்து கையில் கிடைக்கிறத தூக்கிக்கிட்டு அந்த பகல் நேரத்துக்கு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நேராக அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. தொந்தரவு இருந்தாலும் பரவாயில்ல 2 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டாங்க. அதற்கப்புறம் 2 நாள் கழித்து அதே மாதிரி கணவர் சொன்ன மாதிரி வராங்க. அப்படி வரும்போது உடன் வந்து 2 பேர் வராங்க. பார்ப்பதற்கு வந்து அப்படியே மாந்திரிகர் போல கெட்டப்பில் வந்து 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்துட்டாங்க. சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்கிறாங்க. கணவரை பார்த்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுகும்போது சரி வாமா நம்ம அந்த கிராமத்துக்கு போவோம், அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதை அப்படியே விட்டுறவும் முடியாது இல்லையா, அதனால் வந்து உடனடியாக வந்து அங்கே போகிறாங்க. அந்த மாந்திரிகர் வந்து பார்க்குறாருங்க. 2 மாந்திரிகரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் போன இடத்துல எப்படியோ பழக்கம் முடிச்சு கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த நபர் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு நபர் வீட்டுக்கிட்டே நின்று வீட்டையே ஒத்து பார்க்குறாங்க. இன்னொரு நபர் அந்த வீட்டுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பனை மரத்தை தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக வந்து 2 பேருமே அந்த 2 மாந்திரிகரும் அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாங்க தியானம் இருப்பது போல் இருந்து எழுந்து வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட? உச்சிக்கண்ணன் அவர்கிட்ட வந்து உங்கள் குடும்ப உறவில் வந்து யாராவது மாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து உச்சிக்கண்ணன் வந்து அப்படியே செல்வமாரியை பார்த்துட்டு ஒரு பதட்டத்தோடு வந்து அவங்க அப்பா இருக்காங்க, அதாவது இப்போ உயிரோட இல்லை இறந்து போயிட்டார் அப்படிங்கும்போது அந்த 2 மாந்திரிகரும் ஆமாம் அது உண்மை தான், அவங்க அப்பாவை வந்து அதாவது அவர் மாந்திரிகர் தான், அவர் தான் இங்கே ரத்த காட்டேரியை வச்சு இங்கே பிரச்சனைன்னு வரக்கூடிய நபர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்பைக்கப்போ வந்து அந்த நபர் அந்த பெரியவர் முத்தையாங்க அவர் வேறு, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்பைக்கப்போ கொஞ்சம் ரத்தக்காவுகள் எல்லாம் கொடுப்பாராங்க. ஒரு கோழியோ இல்லை ஒரு ஆட்டுத்தலை இந்த மாதிரி நிறையா கொடுப்பாரு. அவருடைய ரத்தமும் வந்து அப்பைக்கப்போ கொடுப்பாராம். இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வயது மூப்பின் காரணமாக நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இதை விட்டு பின்வாங்கலாம்னு நினச்ச இடத்துல தான் அதை வந்து நுப்பாட்டி இருக்கிறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நுப்பாட்டும் போது ஆக்ரோஷமான அந்த காட்டேரியை வேறு வழி இல்லைன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இவர் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாருங்க அந்த பெரியவர் முத்தையா அப்படிங்கக்கூடிய அந்த அண்ணாச்சி. ஆனால் இருந்தாலும் வந்து அது கண்ட்ரோல் ஆகலையாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து 2-3 மாத காலம் வரைக்கும் கூட இவர் கண்ட்ரோலாக எப்படியோ பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதற்கப்புறம் எப்படியோ இவருடைய கைகாலை வந்து அது வந்து முடமாக்கிருச்சாங்க. அதாவது நடக்க முடியாமல் செய்யாமல் இவருக்கும் வயதும் கொஞ்சம் இருந்திருக்குது, நடக்க முடியாத அளவுக்கு வந்து கைகாலை வந்து இழுக்க வச்சிருக்குது அந்த ரத்த காட்டேரி. அப்படி இருந்தது மட்டும் இல்லாது கொஞ்ச நாட்களில் அதற்கப்புறம் ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே வந்து அவருடைய உயிரே வந்து காவு பழி எடுத்துக்கிடுச்சாங்க காட்டேரி. அந்த உயிரை காவு எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவையும் இது வந்து கண்ட்ரோலில் எடுத்து வச்சிருக்குது அந்த ரத்த காட்டேரி. இப்படி மாந்திரிகர்கள் வந்து சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இவங்களுக்கு. இப்போ இதிலேருந்து என்ன சாமி செய்ய, நாங்கள் இங்கேருந்து அப்போ வாழ முடியாத இடத்த காலி பண்ணி தான் ஆகணும், அந்த இடத்த கைவிட்டுறவா அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் ஒன்று பண்ணலாம், ஒன்று இதை இங்கேருந்து விரட்டுறதுக்கு நான் கொஞ்சம் அமானுஷ்யமான பூஜைகள் முயற்சிகள் பண்ணுவேன், அப்படி இல்லைனா இதற்கு நான் வந்து ரத்தக்காவு கொடுத்து இதை என்னோட எடுத்துகிட்டு போய் என் மாந்திரிகத்துக்கு நான் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர்கள் சொல்லியிருக்காங்க. உடனடியாக சாமி நீங்கள் அப்படியே செஞ்சுருங்க, உங்கள் கையோடே கொண்டு போயிருங்க, நீங்கள் இதை விரட்டி கூட வர வேண்டாம், கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கும்போது, அப்போ அதற்கு வந்து உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் பையனாக இருக்கட்டும் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கொடுக்கணும். ஏன்னா அந்த ரத்த உறவுகளை வச்சு தான் உங்கள் அப்பாவுடைய அதாவது உங்கள் மாமனாருடைய ஆன்மாவை அந்த உச்சிக்கண்ணன் அவருடைய மாமாவோட ஆன்மாவை வந்து நீக்கியும் விட்டு மேற்கொண்டு அதோட உதவியோடு தான் இந்த காட்டேரியை வந்து நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் அதை செய்கிறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாமே வந்து ஒரு மாலை நேரத்துக்கு மேலே கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல பூஜைகள்லாம் நடத்தும் போது அவர் கொடுத்த ஒரு கும்பம் மாதிரி என்னவோ கொடுத்துருக்குறாங்க மற்றும் தேங்காய் அந்த மாதிரி இதில் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சொட்டு பிளட்டு ரத்தத்தை வந்து அதில் வந்து விட்டுருக்குறாங்க. ஒரு அமானுஷமான பூஜைகள் செஞ்சுருக்காங்க. அப்படி பூஜைகள் செய்யும்போது முதல்ல வந்து அந்த முத்தையா அவர் அந்த
பெரியவருடைய ஆன்மா வந்து விடுவிச்சு அதை வந்து மோட்சத்துக்கு அனுப்பிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு விவரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை விடுவிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் வந்து இந்த ஆன்மாவை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடி பார்த்துருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த ஆன்மாவின் துணை கொண்டு தான், யார் முத்தையா அவங்களோட துணை கொண்டு தான் இந்த 2 மாந்திரிகர்களும் வந்து அந்த காட்டேரியை வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்கிறாங்க. அப்படி கண்ட்ரோலில் எடுக்கும்போது வந்து அப்படியே கேசவன் அவருடைய கண்களுக்கும் சரி, அவங்க அம்மாவின் கண்களுக்கும், ஏன்னா அவங்க தான் முத்தையா அவருடைய உண்மையான ரத்த வழி சொந்தம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தை இவங்க 2 பேருக்குமே வந்து கண்ணுக்கு வந்து மைல்டாக தெரிஞ்சிருக்குது அந்த காட்டேரி. மற்ற யாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தெரியலை. அதற்கப்புறம் புண்ணியத்துக்கு அந்த மாந்திரிகர்கள் காட்டேரியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குதுங்க. அந்த காட்டேரியை வந்து இந்த 2 மாந்திரிகளும் தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு, இனி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து, ஒரு 7 நாள் கழித்து வந்து வீட்டை நல்லா அலசி விட்டுட்டு அதற்கப்புறம் வந்து கணபதி ஹோமம் வளர்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவின் ஆன்மாவும் மோட்சத்துக்கு போகும், இந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் நிம்மதியாக குடியிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த நேரத்துக்கே வந்து கிளம்பி போயிட்டாங்களாங்க. அதற்கப்புறம் வந்து மறுநாளைக்கு வந்து இவங்க வந்து எல்லாருமே அங்கே போயிட்டாங்களா, எங்கே அந்த கணவரின் ஊருக்கே போய் ஒரு வாரம் இருந்துட்டு தான் அதற்கப்புறம் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சு குடியேறி இருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாங்க. இப்போ கேசவன் அவரும் பெரிய ஆளாக வளர்ந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 24-25 வயசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வெளியில் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். அவங்க அப்பா வந்து கேரளாவில் ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் இருந்து ஒரு அளவுக்கு நல்ல சம்பாத்தியம் பண்ணி கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து சொந்த அந்த மாமா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வீடுகளெல்லாம் எடுத்து இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதாங்க வாழ்க்கையில். ஆனால் இருந்தாலும் வந்து சின்ன வயசில் அந்த 8 வயசுலேயே நான் பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நாங்கள் பட்டப்பாடம் அந்த 2 நாள் இரவு நாங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க முடியலை. எங்களுக்கு அந்தளவுக்கு சிக்கல் கொடுத்தது அந்த காட்டேரி. அடுத்து வந்து இந்த மாந்திரிகர் பூஜை செய்யும்போது என் கண்ணால் பார்த்தேன், அது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி கேசவன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.